அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கபடி பயிற்சியாளர் மீது பாலியல் புகார் வழங்கப்பட்டிருக்கிறது. கண்ணகி நகர் கபடி பயிற்சியாளர் ராஜி என்பவர் மீது கபடி வீராங்கனை ஒருவர் பாலியல் புகார் அறிவித்திருக்கிறார். ஜனவரி மாதம் முதல் மே மாதம் முடிய 3 முறை சிறுமியின் வீட்டிற்கு வந்து அத்துமீறியதாக புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. செம்மஞ்சேரி அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் இதை விசாரித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. அது குறித்தான அண்மை செய்தியை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். முழுமையான விவரங்களோடு செய்தியாளர் சுதர்ஷன் இணைந்திருக்கிறார். சுதர்ஷன், என்ன விவரம்? கண்ணகி நகர்ல கபடி பயிற்சியாளராக இருக்கக்கூடிய ராஜி என்பவர் மீதுதான் இந்த கபடி வீராங்கனை ஒருவர் பாலியல் புகார் ஒன்றை கொடுத்திருந்தார். இது கண்ணகி நகர் காவல் நிலையம், அதாவது அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் மனுவை ஒன்று கொடுத்திருந்தார். அந்த புகார் மனுவில் கடந்த ஜனவரி மாதம் முதல் மே மாதம் முடியும் வரை கிட்டத்தட்ட 3 முறை என்னுடைய வீட்டிற்கு வந்து, அந்த சிறுமியுடைய புகார் மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது, என்னுடைய வீட்டிற்கு வந்து இந்த கபடி கோச் வந்து ராஜி வந்து என்னிடம் அத்துமீறியதாக புகார் மனுவை, அதில் அந்த புகார்ல வந்து தெளிவாக குறிப்பிடப்பட்டிருந்தது. அதே போல இவர் தொடர்ந்து என்னை பாலியல் ரீதியாக துன்புறுத்துவதாகவும் அந்த புகார் மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இதை வந்து செம்மஞ்சேரியில் இருக்கக்கூடிய அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் இந்த புகார் மனுவை பெற்று உடனடியாக சம்பந்தப்பட்ட அந்த கபடி வீரர் மட்டுமல்லாம கபடி அந்த வீராங்கனைகளுக்கு வந்து பயிற்சி அளிக்கக்கூடிய அந்த கோச் ராஜி என்பவர் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். போக்சோ சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து போலீசார் சம்பந்தப்பட்ட அந்த ராஜி என்பவர் தலைமறைவாகிவிட்ட காரணத்தினால அவரை வந்து தேடுவதற்கு தனிப்படைகளும் அமைக்கப்பட்டு தொடர்ந்து போலீசார் தேடி வருகின்றனர். இந்த நிலையில தான் பயிற்சியாளர் ராஜு ரொம்ப நல்லவர், அவர் மீது எந்த தவறுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கபடி ஆடக்கூடிய ஒரு வீராங்கனை, அந்த டீம்ல இருக்கக்கூடிய ஒரு வீராங்கனை வந்து கண்ணீர் மல்க இவரை பற்றி வந்து கூறி வருகிறார். அதாவது வந்து பொய் புகார் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அந்த வீராங்கனை வந்து கண்ணீர் மல்க அந்த சம்பந்தப்பட்ட சிறுமி மீது புகார் ஒன்றை கூறி வருகிறார். இதுல முக்கியமானது, தன்னுடைய அணியின் வளர்ச்சி பிடிக்காம தான் போலியாக இந்த பாலியல் புகார் வந்து என்னுடைய கோச் மேல வந்து அளித்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாம காழ்ப்புணர்ச்சி காரணமாக தான் என்னுடைய பயிற்சியாளர் ராஜி மீது போலியாக இந்த புகார் வந்து கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த வீராங்கனை கண்ணீர் மல்க குற்றச்சாட்டு வைத்து வருகிறார். அதே போல பணத்தாசை பிடித்த தனது தாயுடன் சேர்ந்து கொண்டுதான் அந்த வீராங்கனை யாரு புகார் கொடுத்தாரோ அந்த வீராங்கனை வந்து பொய் புகார் கொடுத்திருக்கிறார் என்று கண்ணீர் மல்க குற்றம் சாட்டி வருகிறார். அதே போல தனது பயிற்சியாளர் மீது எந்த தவறும் கிடையாது, என்னுடைய அணியின் இருக்கக்கூடிய வீராங்கனைகள் அனைவரிடம் விசாரித்தால் உண்மை தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாம பயிற்சியாளர் மீதான பாலியல் புகார் சத்தியமாக அது பொய் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீராங்கனை கண்ணீர் மல்க குற்றச்சாட்டு வருகிறார். அது மட்டும் உறுதியாக சொல்கிறார். முக்கியமாக போக்சோ வழக்கை போலீசார் முறையாக விசாரித்து உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வலியுறுத்துகிறார். இந்த புகார் மனு கொடுக்கப்பட்ட புகார் மனு முற்றிலும் பொய்யானது. அந்த சிறுமி தன்னுடைய டீம்ல வந்து இருந்து வந்ததாகவும் தற்போது தன்னுடைய கோச் மேலேயே வந்து அவங்க ஒரு புகார் மனுவை அளித்திருக்கிறார். என்னுடைய கோச் ராஜி மிகவும் நல்லவர், அவர் வந்து எல்லாரிடமும் அரவணைப்புடன் தான் இருப்பார். ஆனால் இந்த மாதிரியான பொய் புகார் கொடுத்தது எனக்கு மிகவும் ரொம்ப கஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. எனக்கு மட்டும் இல்லாம என்னுடைய டீம்ல இருக்கக்கூடிய வீராங்கனைகளுக்குமே மிகவும் ஒரு மன ரீதியாக மட்டும் இல்லாம நாங்க பிசிக்கலா ரொம்ப கஷ்டப்படுறோம். அது மட்டும் இல்லாம மென்டல் ஹெல்த் ஸ்பாயில் ஆயிருக்கு. இதனால எங்களுடைய கோச் ரொம்ப நல்லவர். அது மட்டும் இல்லாம இதுல முக்கியமானது, என்னுடைய தாயுடன் சேர்ந்து, என் தாய் வந்து மிகவும் பணத்தாசை பிடித்தவர், என்னுடைய தாயுடன் சேர்ந்துதான் அந்த சம்பந்தப்பட்ட அந்த சிறுமி, அந்த புகார் கொடுத்திருக்கக்கூடிய அந்த சிறுமி வந்து பொய்யான புகாரை வந்து காவல் நிலையத்தில் கொடுத்திருக்கிறார். என்னுடைய கோச்சுடைய பேரை களங்கம் அளவிற்கு விளைவிக்கும் அளவிற்கு வந்து இந்த புகார் மனுவை கொடுத்திருக்கிறார். இவர் மிகவும் நல்லவர். இவரை வந்து யாருமே வந்து தப்பா ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம என்னுடைய கோச் வந்து எங்ககிட்டையும் தப்பா இது வரைக்கும் நடந்ததில்லை, அவர் நடக்கவும் மாட்டார், மிகவும் நல்லவர். தொடர்ந்து என்னுடைய கோச்சுடைய பேரை வந்து கெடுக்கணும்ன்ற ஒரு நோக்கம் மட்டும் இல்லாம எங்களுடைய டீமே வந்து ஸ்பாயில் பண்ணணும், எங்க டீம் மேல வந்து ஒரு தப்பான ஒரு பெயரை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பொய் புகாரானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பொய் புகார் கொடுத்த அந்த சிறுமி வந்து என்னுடைய தாயுடன் சேர்ந்து, பணத்தாசை பிடித்த என்னுடைய தாயுடன் சேர்ந்து இந்த பாலியல் புகாரை வந்து கொடுத்திருக்கிறார், பொய்யான பாலியல் புகாரை கொடுத்திருக்கிறார். போலீசார் முறையாக விசாரித்து உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்ணீர் மல்க சொல்றாங்க. தொடர்ந்து சிறுமி கொடுத்த அந்த புகார், அவரும் ஒரு கபடி வீராங்கனை தான், சிறுமி கொடுத்த புகாரின் அடிப்படையில
அனைத்து மகளிர் நிலைய காவல் நிலைய போலீசார், அதாவது ஏடபிள்யூபிஎஸ் செம்மஞ்சேரி போலீஸ் வந்து உடனடியாக வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க. போக்சோ வழக்கின் கீழே தற்போது ராஜி மீது எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. கேஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு ராஜி மீது. இப்ப தற்போது ராஜியை வந்து தலைமறைவாகிட்டால் அவரை பிடிப்பதற்கு போலீசார் தனிப்படைகள் அமைத்திருக்கிறார்கள். தனிப்படை அமைக்கப்பட்டவுடன் ராஜியை பிடித்ததுக்கு அப்புறமா தான் உண்மை நிலவரம் தெரிய வரும். உடனடியாக அவரை பிடித்து அவரை வரவழைத்து அதன் பிறகு முறையான விசாரணை நடத்தி எது உண்மை எது பொய் அப்படின்னு சொல்லிட்டு போலீசார் நாங்க விசாரணை செஞ்சதுக்கு அப்புறம் முழுமையான விவரங்களை வெளியே தெரிவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரி தரப்புல சொல்லப்படுகிறது.